சுந்தரேசன் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அண்ணன் சீமான் எப்படி பேசுவாரோ அது போல கொந்தளிச்சு ஆர்ப்பரிச்சு பேசினாரு. உண்மையிலேயே அவர் கோபமா பேசினாரு, ஆர்ப்பரிச்சு பேசினாரு. இதையெல்லாம் கடந்து தனக்குள்ள இருந்த வலியையும் வேதனையும் அவர் அவ்வளவு தூரம் கடந்து போயிருக்காரு. இவ்வளவு நாளா ஒரு நேர்மையான அதிகாரி நேர்மையா இருந்ததை தவிர்த்து நான் வேற எந்த தவறும் பண்ணல, அதை உங்களுக்கு பொறுக்கல அப்படின்னு தான் சந்திச்ச இன்னல்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அவங்களுக்கு என்னோட கார் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு என்னோட கார் உறுத்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்தேன். அப்ப சில முக்கியமான வழக்குகளை நான் விசாரிச்சேன். அந்த வழக்குகளை நான் ஏன் விசாரிச்சேன், அதுவும் நேர்மையாக நான் ஏன் விசாரிச்சேன் அப்படின்னு அவங்களுக்கு என் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, புரோட்டோகால் படி இந்த கார் எனக்கு தான் பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் திடீர்னு எனக்குள்ள மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி காரை கொடுத்து விடுங்க, அமைச்சர் மெய்யநாதனுக்கு பாதுகாப்புக்கு இந்த காரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் உடனடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் புரோட்டோகால் படி கொடுக்க முடியாது, நான் தான் இதை பயன்படுத்தணும், மினிஸ்டருக்குன்னு தனியாக கான்வாய் இருக்கும்ல, இதை ஏன் கேட்குறீங்கன்னு இவர் தர மறுத்துறாரு.